Daily. Taste the Daily. 4 வயசுலேருந்து ஆரம்பிச்ச ஜேர்னி. ஃபஸ்ட்டு அப்பா தான் சொன்னது, இந்த மாதிரி உனக்கு நல்லா வருது, நம்ம பாட்டெல்லாம் எடுத்து பண்ணணும், பயங்கர ஹிட் ஆகும், படத்தெல்லாம் இந்த மாதிரிலாம் போகும், ஆனால் நம்மளே பண்ணால் ஃபஸ்ட்டு சொன்னார். அப்பா அப்படியே சொல்லி தர நான் அப்படியே பண்ணேன். அப்பா செஞ்சு காட்டும் போது நீ அதை பார்த்து நடிப்பீங்களா? நான் இப்படி வேவ் பண்ணு, இப்படி தூக்கு, இந்த மாதிரி பண்ணு, இங்கே கீழே இப்படி இல்லை, இப்படி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுவார். அவருக்கு வந்தது இப்படி பண்ணுவார், அவளுக்கு வந்தது அந்த ஈஸியாக இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணி காட்டுவார். அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி நான் புரிஞ்சுப்பேன். கரகம், பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவேன், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணுவேன், மைம் பண்ணுவேன், ஸ்விம்மிங் பண்ணுவேன். இப்போ குக்கிங்லாம் வந்து நான் சும்மா ஒரு வாட்டி சும்மா மீன் குழம்பு பண்ணி வச்சேன், அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அம்மா அவ்வளோவா சமைக்க மாட்டாங்க, நான் தான் நல்லா சமைப்பேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கம்மா கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அப்போ வீடியோலாம் எடுத்து வச்சுப்பேன். டெய்லியும் காலைல 7 மணிக்கு அலாரம் வச்சு அந்த வீடியோ போட்டுருவோம். சுத்தமாக வீடியோ இல்லை, எம்டி ஆகிடுச்சு டிராஃப்ட்னா ரொம்ப நேரம் ஆகும். எப்போ லீவ் டைம்னா 12 மணிக்கு படுத்திருக்கேன். ஒரு வீடியோ பண்ணுவேன், அது ரொம்ப நேரமாக அப்போ பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் இந்த நாளால் திரும்பியும் பண்ணணும்னு சொல்லி திரும்பியும் போய் பண்ணுவேன். யாராச்சும் ஒரு செலிபிரிட்டி பார்த்து அது வந்து நல்லா பண்ணுறீங்கன்னு விஷ் பண்ணியிருக்காங்களா? மைண்ட் கோபி சார் பண்ணார், ஒரே ஒருத்தர் தான் பண்ணார். ஹேரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் விக்னேஷ். வணக்கம் யோகமித்ரா. வணக்கம். இன்ஸ்டாகிராமை திறந்தாலே உங்கள் வீடியோஸ் தான் வருது. பார்க்க என்னடா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வராத விஷயத்தெல்லாம் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எங்களுக்குலாம் வியப்பாக இருக்குது. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து யோகமித்ரா, நான் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ரீல்ஸ் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். பட் அது வந்து அப்படியே பழக ஈஸியாகிடுச்சு. ஸோ அது நம்ம டெய்லி ரீல்ஸாக போட்டு பண்ணிக்கிட்டேன். எப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே பண்ணுறீங்க, ஓகே, உங்களுக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்துச்சு? இப்போ நான் இந்த ரீல்ஸ் ஒரு வாட்டி பண்ணேன் ஃபஸ்ட்டு, அது அதிகமாக ஹிட் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதை நான் அதுக்கடுத்து பண்ண எனக்கும் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. யார் ஃபஸ்ட்டு இதை கற்றுக் கொடுத்தா? நீங்களா கற்றுக்கிட்டீங்களா இல்லை வந்து யாராச்சும் கற்றுக் கொடுத்தாங்களா? சும்மா பேசிக்காக ஒரு வாட்டி பண்ணி காமிச்சேன், அதை அப்படியே ஒரு பாட்டு கூட போட்டு பண்ணி காமிச்சேன், அது அப்படியே ரீசெண்டாக வந்துடுச்சு. ஸோ அதனால் அப்பா அப்படியே சொல்லி தர நான் அப்படியே பண்ணிட்டேன். ஸோ ஓகே, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா இப்போ தான் டீச்சர் இருக்காங்க, லெக்சர், காலேஜ் லெக்சர். அதுக்கப்புறம் அப்பா இப்போ போலீஸாக இருக்கா, டிராஃபிக் போலீஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இந்த ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது அப்பா என்ன சப்போர்ட் பண்ணாங்க, அம்மா எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை ஏதாச்சும் சொன்னாங்களா? என்ன சின்ன வயசு நீங்கள் இருக்க இப்போ எப்படி நீ மொபைல் எடுத்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுற அப்படிலாம் சொன்னாங்களா ஏதாச்சும்? அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அப்பா மட்டும்தான் இதில் வீடியோவில் இருப்பார், அம்மா எதுவுமே இல்லை, வெறும் அப்பா மட்டும்தான். அம்மா சும்மா அந்த கை நடுவில் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி ப்ரோஸில் மட்டும்தான் இருப்பாங்க. அப்பா மட்டும்தான் எல்லாம், வீடியோ டேக்கு, கேமராமேன் எல்லாமே அவர் தான். சின்ன வயசுல பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். நான் பண்ணுறேன்னா கொஞ்சம் கச்சாமுச்சான வரும். ஸோ அவர் அழகாக சொல்லி கொடுத்துருவார். அந்த வீடியோ பண்ண நம்மளுக்கு அழகாக அது தெரியுது அந்த பிக்சரோட. எத்தனை வருஷமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க? இது ஏன்னா நார்மலான ஒரு ஹியூமன்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இது பண்ணுறதெல்லாம். ஒரே நேரத்தில் நம்ம கண்களை வந்து மேலே தூக்கிறதா இருக்கட்டும், புருவங்களுக்கு மேலே தூக்கிறதா இருக்கட்டும். நீங்கள் எத்தனை வருஷமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க? இதை நான் இது ப்ராக்டிஸ் பண்ணலை, நான் 4 வயசுலேருந்து ஆரம்பித்தேன் ஜேர்னி. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த வீடியோ வர ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டேன். ஓகே, நீங்கள் இந்த முகபாவனெல்லாம் பண்ணுறீங்கல்ல, ஸோ இப்படி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அதில் முகத்தில் ஏதாச்சும் வலிகள் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா? உடல்நிலை சரியில்லாமல் போய் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா? எனக்கு தானாமே அது எனக்கு எந்த வலியுமே வரல. இப்போ இதில் தான் ஏதாவது இந்த பிரெயின் ஏதாவது வலிக்கிற மாதிரி, இந்த பிரெயின் வலிக்கிற எதுவுமே இல்லை. கேஷுவலாக பண்ணுற மாதிரி அதுவே வருது. நம்ம இங்கே யோசிக்கும் போது இங்கே தூக்கிடுது, அது யோசிக்க வந்துடுது. நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு எப்போ வந்தீங்க? 4 வயசில் ஃபஸ்ட்டு நான் வந்து இது எனக்கு 4 வயசில் அப்போ தெரியாது. நான் அப்பா கூட வந்து இந்த டைலாக்ஸ் பேசி சும்மா இந்த ஆக்டிங்லாம் வர மாதிரி, இப்போ படத்தில் ஒரு சீன் எடுத்தோன்னா அந்த சீன் அதே மாதிரி பார்த்து நாங்கள் 2 பேர் இந்த வீடியோ பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் சோலோவாக நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது வந்து டான்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், டான்ஸ் நல்லா ஆடுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக இந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகி டான்ஸ் கொஞ்சமாக ஆயிடுச்சு, இப்போ ஐப்ரோ தான் நிறைய ஆயிடுச்சு. எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க இந்த விஷயத்த? இந்த முகபாவனை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், சரி, பரதநாட்டியம், அதுக்கப்புறம் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலுக்கு வர போகிறீங்க. ஸோ இது எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறீங்க? இதை நீங்களா பண்ணுறீங்களா இல்லை வந்து வீட்டில் ஏதாச்சும் இது பண்ணுறாங்களா?
அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இப்போ எனக்கு என்னன்னா ப்ளே டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டைம் கிடைக்காம வீடியோ பண்ணணும். வீடியோ பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் போகணும். அப்புறம் திரும்பி நைட்டு வந்து வீடியோ பண்ண படுக்கணும். திரும்பியும் காலைல எழுந்துச்சி ஸ்கூலுக்கு போனால் வீடியோ பண்ணணும், கிளாஸ் போனால் நைட்டு வந்து படுக்கணும். திரும்பி அதேமாதிரி ரொட்டீனாக போயிட்டுருக்கு. அவள் தான் சாப்பிடும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிவி பார்ப்பேன். அவள் தான். இந்த வீடியோ மேலே அவ்வளோ எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? வீடியோ போகணும் இதெல்லாம் வந்து இது மேலே ஏன் ஆர்வம்? ஏன்னா உங்களை மாரி இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து டிவி பார்க்குறக்கும் மொபைல் வந்து நார்மலாக கேம் விளாட்றதுக்கும் இதுக்கு தான் நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து நான் அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதெல்லாம் பண்ணுறீங்களா? ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? எப்படி இந்த தாட் வந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது ஒருத்தர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் கூப்பிட்றதுனால அதை அப்படியே பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஏன்னா அது பண்ண நம்மளுக்கு இப்போ ஏதாவது படத்துக்கு கூப்பிடுவாங்க, இந்த இன்டர்வியூ இதெல்லாம் வர்றதுனால அதுக்கு அப்படியே போயிட்டோம். இப்போ உங்களுக்கு அப்போ வந்து படத்தை நடிக்கிற ஆர்வம் இருக்கா? நீங்கள் நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கா? சரி, சொல்லப்போனால் நீங்கள் வந்து இப்போ இந்த முகபாவன்லாம் பண்ணுறீங்கல்ல, ஸோ இப்படி பண்ணும்போது வீடியோ இது பண்ணும்போது யாராச்சும் ஒரு செலிபிரிட்டி பார்த்து அது வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, நல்லா பண்ணுறீங்கன்னு விஷ் பண்ணியிருக்காங்களா? ஒரே ஒருத்தர் தான் பண்ணார். நான் அதுவும் கிளாஸ் போய் தான் அவர் பண்ணார். ஸோ யார் அவங்க? மைம் கோபி சார் பண்ணார். ஓ, மைம் கோபி சார் உங்களை விஷ் பண்ணாங்க? நான் இப்போ மைம் ஷோ ஒன்று போனேன் ரீசெண்டாக. இப்போ போயிருந்தேன். அது கூட ரீல்ஸில் போட்டிருந்தேன். ஸோ அந்த போகும்போது அதுதான் அவர் கண்டக்ட் பண்ணார். ஸோ அந்த கண்டக்ட் பண்ணும்போது அவர் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பார்த்து இந்த மாதிரி நீ நல்லா பண்ணுற, நான் இந்த மாதிரி இதை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுவும் அந்த மைம் கீழே வர்றதா? நீங்கள் முகபாவனையெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு மைம் கீழே தான் வருது. ஏன்னா ஒரு முகத்தை வச்சு இவ்வளோ எக்ஸ்பிரஷன் பண்ணுறோம்னா அது ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதுமாரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ மைம் கோபி சார் வந்து நான் என்னோட மைம் டீமில் சேர்ந்து கோப்பலாம் சொன்னாங்களா அவங்கக்கிட்ட? அது வந்து நான் இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறேன்ல, அவங்க குரு வந்து என்னை இந்த மாதிரி மைம் கோபி சார் அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து நீ நல்லா இந்த மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணுற, ஸோ அதனால் மைமில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் மைம்லேயே இருக்கீங்க? மைமில் இருக்கேன், பண்ணுவேன். உங்களுக்குள்ள இன்னும் எத்தனை திறமை தான் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல ஆரம்பிச்சு பரதநாட்டியம் வந்துச்சு. இப்போ நான் நீங்கள் வந்து ஸ்விம்மிங், நெக்ஸ்ட்டு கரகம், பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவேன், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணுவேன், மைம் பண்ணுவேன், ஸ்விம்மிங் பண்ணுவேன், அதுக்கப்புறம் குக்கிங்ஸ் நல்லா பண்ணுவேன். இந்த மாதிரி நிறையா அது போயினே இருக்கும். நான் அது இப்போது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அதை அப்படியே பண்ணிவிடுவேன். இப்போ குக்கிங்லாம் வந்து நான் சும்மா ஒரு வாட்டி சும்மா மீன் குழம்பு ஒன்று வச்சேன், அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. நல்லா பண்ணுறேன், நீ குக்கிங்லாம் நல்லா பண்ணுற, அப்படியே பண்ணுன்னு சொல்லி அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். உங்கள் ஃபியூச்சர் கோல்ஸ் நீங்கள் ஃபியூச்சரில் இப்போ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்டர் தான். நீங்கள் வந்து இப்போ வீடியோ போடுறீங்க, தினமும் மார்னிங் இதெல்லாம் போடுறீங்களா? எப்படி டைம் டேபிள் வச்சு போடுறீங்களா? என்னென்ன எத்தனை நாளைக்கு எத்தனை வீடியோ போடணும் இதெல்லாம் டைம் டேபிள் வச்சுருக்கீங்களா? நான் அது வந்து ப்ராக்டிஸ் டைம் கிடைக்கும் போது சும்மா இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அப்போது வீடியோலாம் எடுத்து வச்சுப்பேன். டெய்லியும் காலைல 7 மணிக்கு வந்துடும். அதுக்கு அலாரம் வச்சு அந்த வீடியோ போட்டுருவோம். ஸோ அதனால் அந்த டைம் கிடைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு டிராஃப்டில் வச்சுருவோம். ஸோ அந்த டிராஃப்ட்லேருந்து அப்படியே கொஞ்சமாக போட்டுறது தான். ஸோ இப்போதைக்கு இருக்கிற அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் என்னென்னா அந்த கமெண்ட்ஸ் தான். ஸோ அந்த நிறைய எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வர்றது சகஜம்தான். ஸோ உங்களுக்கு வர அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். எங்கள் அப்பா தான் எல்லாம் பார்த்து லைக்லாம் போடுவார். எனக்கு கமெண்ட்ஸ் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு, நான் எப்பயாவது 2-3 பார்ப்பேன். அப்பா சொல்லுவாங்களா உங்கள்கிட்ட வந்து அதை இப்படி கமெண்ட்ஸ் வந்திருக்கு, உன்னை இப்படி பண்ணி உங்க இப்படி பேசியிருக்காங்க, உன்னை வாழ்த்திருக்காங்க, இதெல்லாம் சொல்லுவாங்களா அவங்ககிட்ட? நான் ஃபஸ்ட்டு ஃபோனே பார்க்க மாட்டேன். அவர் வந்து நானே எங்கேயாவது சும்மா போய் பார்த்தா ஒளிஞ்சு நின்று பார்த்தா மட்டும்தான் எனக்கே தெரியும் அது கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காருன்ட்டு. அதனால எனக்கு அவ்வளோ தெரியாது அதை பற்றி. நீங்கள் உங்கள் பரதநாட்டியம் ஸ்கூல் பற்றி சொல்லுங்கள். எப்படி கற்றுக்கிட்டீங்க? எப்படி அதில் ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? என்னோட குரு பேர் வித்யாலக்ஷ்மி வித்யாநாத். நான் வந்து கலாதர்ப்பணா ஃபவுண்டேஷன் ஐநாவரத்தில் இந்த டான்ஸ் கிளாஸ் போகிறேன். அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் பரதநாட்டியம் இந்த வீடியோஸு சும்மா இந்த யூடியூப்லலாம் வரும்ல பரதநாட்டியம் ஆட வீடியோஸ், அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஆட ஆரம்பித்தேன். அப்போ ஆட எனக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சி போச்சு. பரதநாட்டியம் நல்லாயிருக்கு, நம்மளுக்கு அந்த கண்ணை தான் அசைக்கும் போது அது நல்லா அழகாக தெரியுது, நம்ம பரதநாட்டியம் கிளாஸ் போகணும்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டு அதுக்கப்புறம் போய் சேர்த்து விட்டாங்க. அப்படியே சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்கிறீங்களா? எதனால் இது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்களா, இல்லை எப்படி நீங்களாம் இது பண்ணிருந்தீங்க? அம்மா அவ்வளோவா சமைக்க மாட்டாங்க, நான் தான் நல்லா சமைப்பேன். ஒன்று உப்பு அதிகமாகிடும், இல்லை காரம் அதிகமாகிடும். இது ரெண்டுத்தில் ஏதாவது அதிகமாகிடும். அதனால்
நான் எல்லாம் கரெக்டாக சமைப்பேன். எங்கள் அப்பா நான் சமைக்கிறது மட்டும் தான் நல்லா சாப்பிடுவார். எங்கள் அம்மா சமைக்கிறது எப்பயாவது தான் கொஞ்சம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு அவள் தான் சொல்லுவார். நான் சமைக்க சூப்பராக செஞ்சுருக்க பற்றி அப்படியே சொல்லுவார். நீங்கள் எப்போலேருந்து குக் பண்ண ஆரம்பிச்சிங்க? குக்கெல்லாம் இந்த ஆனுவல் லீவில் தான் ஆரம்பித்தேன். ஓ, இந்த லீவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ முன்னாடி கொஞ்சம் தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சுற்று தான் பழகினேன். அம்மா கொஞ்சம் இந்த காய்கறி ஹெல்ப் பண்ணுறது. இப்போ தான் ஒரு ஃபுல் டிஷ்ஷு நான் அந்த டிவியில் இப்போ யூடியூப்பில் போட்டால் அந்த டிஷ்ஷு வந்துடுது. அந்த டிஷ்ஷை அப்படியே பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாட்டு பாடுன்னு சொன்னீங்களா? ஸோ அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அது ஏதாச்சும் கிளாஸ் ஆச்சு போனீங்களா இல்லை எப்படி? எதுவுமே இல்லை, டிவியில் பாட்டு போட்டு விடுவேன். இங்கே சூப்பர் சிங்கர் இருப்பாச்சு இல்லை, எங்கள் அம்மா நிறைய சூப்பர் சிங்கர் பாடுவாங்க. அதை டிவி போட்டு விட்டு அதை டிவியில் அதை போட்டு விட்ருவாங்க, வேலை செய்வாங்க. நான் எதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அது என் காதில் கேட்டுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச பாட்டாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டேன். அது அப்புறம் பாட இப்போ வண்டியில் வரும்போதெல்லாம் பாடுறது, எங்கே போனாலும் பாட்டு பாட தான் பாடுறேன். ஸோ உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க உனக்கு எல்லா விஷயத்துலையும்? சரி, நீங்கள் வந்து ஆரம்பித்த ஒவ்வொரு இந்த முகபாவனையாக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? எங்கள் அம்மா ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க, எங்கள் அப்பாவும் ஃபுல் சப்போர்ட். எங்கள் அம்மா ஆனால் 99%, எங்கள் அப்பா 100%. எதனால அது 99%? ஏதாச்சும் வீட்டில் திட்டுவாங்களா? திட்டுறது அடிக்கிறதா இருக்குதான். எதனால் இருக்கும்? நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அதனால இருக்குமா, இல்லை வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே பண்ணுறீங்க அதனாலயா? ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஆக்டிவாக இருக்கேன், அதனால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த படிக்கிறது, இந்த நடுவில் இப்போ ஒரு பொருள் எடுத்தேன்னா அந்த இடத்து பொருளில் வைக்கலன்னா அடிப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறது தப்பாக படிச்சேன்னா அடிப்பாங்க. ஏதாவது தேவையில்லாத வேலை செஞ்சுட்டேன்னா அடிப்பாங்க. இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் தான் அடிப்பாங்க. ஸோ இவ்வளோ பண்ணும்போது நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எப்படி ஸ்கூல் போகிறீங்க, எத்தனை மணிக்கு வர்றீங்க, இந்த இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்போயாவது நைட்டு தூங்குறது ரொம்ப லேட் ஆகிடும். எப்போயாவது ஒரு லேட்டாகும், எப்போயா கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடுவேன். வீடியோ கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ 2 வீடியோ தான் பண்ணுறேன்னா சீக்கிரமாக தூங்கிடுவேன். இப்போ ஒரு 5-6 வீடியோ சுத்தமாக வீடியோ இல்லை, எம்டியாக ஆகிடுச்சு டிராஃப்ட்னா ரொம்ப நேரம் ஆகும். எப்போயோ லீவ் டைம்லாம் 12 மணிக்கு படுத்திருக்கேன். 12 மணி 10, ஏன்னா ஒரு வீடியோ பண்ணுவேன், அது ரொம்ப நேரமாக அப்போ பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் நல்லா இல்லை திரும்பியும் பண்ணணும்னு சொல்லி திரும்பியும் போய் பண்ணுவேன். ஸோ அதனாலே கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிடும் டைமு. இப்போ இந்த லீவ் டேஸ் எல்லாம் எப்படி வீடியோஸ் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி வச்சுக்குவீங்க? அந்த வீக் டேஸ்க்கு கூட சேர்த்து இந்த மொத்தமாக அந்த லீவ் டேஸில் எடுத்து வச்சுக்குவீங்களா நீங்கள்? அப்படி வீக்கெண்ட் ஒரு டேக்கும் பண்ண மாட்டோம். இப்போ லீவ்லன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன்ல, ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, ஹோம் ஒர்க்லாம் இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரீயாக இருந்தேன். அதனால் நான் ஈவினிங் எல்லா வீடியோவும் பண்ணிடுவேன். ஒரு வீடியோ பண்ணுவேன். ஒரு டிராஃப்ட்டு ஃபுல்லாகிடுச்சு, நிறைய வீடியோ போட்டேன் அந்த டைமில். ஏன்னா நிறைய ஏன்னா அப்போ வந்து சண்டேன்னு நினைக்கிறேன், சண்டே டைமில் ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் நிறைய வீடியோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல்லாகிடுச்சு. ஒரு வீடியோ பண்ண நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க? ஒரு கஷ்டமான வீடியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 hour ஆகும். ஈஸியான வீடியோனா ஒரே ஷார்ட்டில் எடுத்துடுவேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வர ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணதில் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக எடுத்துக்கிச்சுப்பா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, அந்த வீடியோ வச்சு அவங்க இருக்கா? உங்களுக்கு வந்து ஒரே ஷார்ட்டில் முடிச்ச ஒரு வீடியோ இருக்கா? லாங் ஷார்ட்டில் எடுத்த வீடியோனா அது முன்னாடி போட்டிருந்தேன், ஒரு ஹேண்டோடு சேர்த்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு. அந்த வீடியோ ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஷூட்டு போகிறோம், ஒரு ஐப்ரோ மிஸ் பண்ணிட்டேன். அந்த மிஸ் பண்ணதுனால திரும்பி பண்ணி லேட் ஆகிடுச்சு. தமிழ் புத்தாண்டுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ மட்டும் தான் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த வீடியோ தான் ரொம்ப நேரம் எடுக்கலை, ஒரே டேக்கில் முடிஞ்ச வீடியோ. உங்களுக்கு நீங்கள் பண்ண வீடியோஸ் ரொம்ப பிடிச்ச வீடியோ இது? எனக்கு டான்ஸ் ஆடுறது நல்லா பிடிக்கும். ஸோ நான் டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ, இந்த காமெடி டான்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதான் அப்பா கிட்டே கேட்பேன். எங்கள் அப்பா ஐப்ரோ சொன்னால் இல்லை, எனக்கு இப்போ காமெடி தான் வேணும், நான் காமெடி தான் பண்ணணும். இந்த காமெடி வீடியோ, இந்த பாட்டு பாடுறதுலாம் பார்த்துருப்பீங்களா, இந்த ஸ்ப்ரேயை வச்சு பாட்டு பாடியிருப்பேன்ல, அந்த பாட்டு பாடுற வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ரீசெண்டாக நேற்று போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ, ஏதோ அந்த கத்துற மாதிரி பாட்டு, அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்பா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ அப்பா செஞ்சு காட்டும் போது நீங்கள் அதை பார்த்து நடிப்பீங்களா, இல்லை எப்படி அதை இது பண்ணுவீங்க? அப்பாவுக்கு வந்து இந்த ஐப்ரோ லிஃப்டிங்லாம் வராது. இப்போ நான் இப்படி பண்ணி காமிச்சேன்ல, அந்த மாதிரி தான் கையில் இந்த ஐவத்துக்குன்னா இப்படி வேவ் பண்ணு, இப்படி தூக்கு, இந்த மாதிரி பண்ணு, இங்கே கீழே இப்படி இல்லை, இப்படி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுவார். அவருக்கு வந்தது இப்படி பண்ணுவார், அவளுக்கு வந்தது அந்த ஈஸியாக இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணி காட்டுவார். ஸோ அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி நான் புரிஞ்சுப்பேன். கேமராக்கு பின்னாடி வந்து சைகை காட்டுவாங்களா அப்பா இருந்துட்டு, இந்த சைட்லேருந்து விரல் தூக்குறது மாரி பண்ணுவாங்களா? மெமரி பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா தான் போஸ்ட் பண்ணலாம், அப்பா பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை நீங்களாம் சொன்னீங்களா அப்பா அதுமாரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா?
ஃபஸ்ட்டு அப்பா தான் சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு நல்லா வருது, நம்ம பாட்டெல்லாம் எடுத்து பண்ண பயங்கர ஹிட் ஆகும், படத்துலாம் இந்த மாதிரிலாம் போகும், ஆனால் நம்மளே பண்ணால் ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் சரி நம்மளும் ஓகே நம்மளும் பண்ணால் நம்மளும் கொஞ்சம் ஹிட் ஆகும், நல்லா எல்லா இடத்துக்கும் போவோம் அப்படின்னால நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அப்போ இருந்தப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? இது மீன் ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்கள் முகபவனெல்லாம் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ ரீச் கிடச்சி நிறைய பேர் வந்து உங்களை ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, இப்போ எப்படி இருக்குது? அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் லைக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு எனக்கே அது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ லைக்காச்சு வருதுல்ல. ஃபஸ்ட்டு இது போடும்போது எனக்கு எப்படி வரும்னு தெரியாது, ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் தெரியாதுல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தெரியாது. பட் போக போக நம்மளுக்கு பழகிடும்ல, அந்த மாதிரி நிறைய வியூஸு லேக் க்ரோஸ் அந்த மாதிரி வியூஸ்லாம் போகும்போது அது அப்படியே பழகிடுச்சு. நல்லா இருக்குது, இப்போ நல்லா ஜாலியாக இருக்குது, நிறையா வியூஸ்லாம் லைக்ஸ்லாம் போடுறதுனால. ஒரு நிறைய வீடியோ பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த வீடியோ பண்ணும்போது ரொம்ப பிடிச்சி நீங்கள் பண்ண வீடியோ தான் எந்த வீடியோ? இந்த வீடியோ எனக்கு வந்து இந்த பாட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இது பண்ணும்போதே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பண்ண வீடியோ இது? நான் வந்து எனக்கு பிடிச்ச வீடியோனா நிறைய வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப பிடிச்சது வந்து நான் வந்து இந்த ஹேண்ட் ரியாக்ஷனோட ஒரு பாட்டு பண்ணியிருப்பேன். அந்த பாட்டோட அது இப்படி பண்ணியிருப்பேன், எனக்கு அந்த பாட்டு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த பரதநாட்டியம் அக்கா போட்டதுனால நாங்கள் வந்து அதை பார்த்து அப்படி பண்ணுவோம், அதனால் அது நல்லா வந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கையில் ரியாக்ஷன் பரதநாட்டியத்தோடு சேர்த்து வீடியோ பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ யோகமித்ரா அவங்க. நீங்கள் வந்து நிறைய நேரம் எங்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எங்களால் முடியாத பல விஷயத்த நீங்கள் உங்கள் கண்ணாலையும் உங்கள் உதராலையும் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. நீங்கள் மென்மேலும் வளர்ந்து நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு எங்கள் சேனல் சார்பாக அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி. யூ வெல்கம். Taste the Daily.